வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஒக்டோபர்ஸ் கனவா மாதிரி கூந்தல் கனவா மாதிரி இருக்கும். அதில் ஒரு தேவல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 800 கிராம் ஒக்டோபர்ஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு நான் 1/4 தேக்கரண்டி மஞ்சள் சேர்க்குறேன். ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்து அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். நான் இது ஃப்ரீசரில் இருக்கிற ஒக்டோபர்ஸ் தான் வாங்கினேன். அதை எடுத்து கழுவி தண்ணி வடிய வச்சு தான் இதில் வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் அவிச்செடுக்க போகணும். அப்போ கிண நேரம் எங்களுக்கு அவிக்கிறதுக்குரிய நேரம் செல்லாது. இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் இதை போட்டு அவிச்செடுப்பேன். முதல் ஒரு காலம் இறக்கின பிறகு அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி இருந்தது. அப்போ நான் அதை திறந்து இப்போ ஃபுல்லாகவே அவிய விட்டு தண்ணி எல்லாம் வற்ற விட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த ஒக்டோபர்ஸை இனி நாங்கள் அதுக்கு ஃப்ரை செய்வோம். வாங்குவோம். 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன். இதுக்குள்ள நான் ஒரு பெரிய வெங்காயத்தை போடுறேன். இதோட 1/4 தேக்கரண்டி அளவு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்ப்போம். ஏன்னா அது கலர்ஃபுல்லாக இருக்கும். தேக்கரண்டி பெருஞ்சீரக பவுடர், 1/4 தேக்கரண்டி மிளகுத்தூள், 1 தேக்கரண்டி சில்லி ஃப்ளேக்ஸ். முழுக்க லைட்டாக கலந்து கொடுப்போம். ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் அவிச்சு எடுத்து வச்சுக்க இந்த ஒக்டோபர்ஸையும் இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். இதையும் முழுக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு கறி மிளகாய், ஒரு தக்காளி பழத்தில் சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தனியாக தக்காளி பழம் மட்டும் அதையும் முழுக்க மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள 2 தேக்கரண்டி அளவு சில்லி சோஸ் சேர்த்துக்கொள்வோம். 1 தேக்கரண்டி சோயா சாஸ் சேர்த்துக்கொள்வோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போதுக்கா உப்பு எல்லாத்தையும் பார்ப்போம். உப்பு உரைப்பெல்லாம் நல்லா இருக்க. சின்ன துண்டு ஒரு குட்டி துண்டு வெஜிடபிள் க்யூப்ஸும் நான் சேர்க்கணும். இன்னும் டேஸ்ட்டில் கூட தரும். இப்போ நாங்கள் இதற்கு சரியாக இருக்கும். சுவையான ஒக்டோபர்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிட்டுது. நீங்களும் செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.